உரமான சிந்தனை தான் என்று தன்னுடைய உரத்த குரலில் இந்த மண்ணுக்கு விதைக்க வருகிறார் என் அருமை தங்கை வேம்புபாலா அவர்கள். உங்கள் கைத்தட்டல்களோடு. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் மனமொழி மெய்களால் போற்றி வணங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை என்று எல்லாம் உள்ள ஈசனின் பொன்னார் திருவிடிகளை மனமொழி மெய்களால் இந்த ஆடி மாத பௌர்ணமி நன்னாளிலே போற்றி வணங்கி சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி பெரும் திருவிழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆசிரம நிர்வாக பெருமக்களையும் வணங்கி நல்லதொரு தீர்ப்பை தர காத்திருக்கின்ற நாடு போற்றும் நல்ல நடுவராக விற்றிருக்கின்ற என் பட்டிமன்ற உலகின் வழிகாட்டி ஆன்மீக உலகின் அடிநாதம் இசை உலகின் இசைநாதம் போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, அற்புதமாக இசையே என்றும் இல்லை உரத்த சிந்தனையே என்றும் அழகாக வாதிட இருக்கின்ற அன்பிற்கினிய பேச்சாளர் பெருமக்களே, அற்புதமாக ஒரு 18 மணி நேரம் ஒரு இசையை வாசித்து கொண்டே இருக்க முடியும்னா அதை மாணிக்கம் போன்ற மாணிக்கமான எங்கள் அண்ணனால தான் முடியும். நவரத்தினங்களிலேயே அந்த பெயருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் அன்பு சகோதரருக்கும், மிக அழகாக ஆடியோ அமைப்பினை செய்திருக்கிற அன்பு சகோதரருக்கும், அழகாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இந்த மாதத்தினுடைய அடியார் பெருமக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற எங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரியாருக்கும் வணக்கத்தை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி நிகழ்விற்கு வருகை தந்து எல்லாம் அல்ல சித்தரின் சீர் அருளோடு நல்ல சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சிந்தனைகளை செவிமெடுத்து செல்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து தொடங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல கேள்வியை புரிஞ்சாங்களா புரியலையான்னு எனக்கு முதல்ல தெரியல. அதுதான் எனக்கு டவுட். சிந்து அங்கேருந்து வந்தாங்க, பச்சை கலர் புடவை கட்டி அப்படியே வந்து பல நின்று நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமேன்னாங்க. அந்த சேரை முதல்ல அசைமா, இந்த சேரை உன்னால முதல்ல அசைக்க முடியுமா? லைட்டாக டம் ஆகுதா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அடுத்து ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்கள் இசைக்கு தானே வந்தீங்க, எதுக்கு கருத்து சொன்னீங்க? ஒரு கருத்து அங்கேருந்து சொன்னாங்க. இசை என்பது என்ன தெரியுமா? உரமான சிந்தனை என்பது என்ன தெரியுமா? சிந்தனைங்கிறது ஒரு வீடு, சிந்தனைங்கிறது வீடு. இசைங்கிறது வந்து மேலே பூசின பெயிண்ட், மேலே பூசின வர்ணம், மேலே பூசின தோரணம். இந்த தோரணம் எல்லாம் 2 வருஷத்துல வெளுத்துரும். இந்த பெயிண்ட் எல்லாம் வெளுத்துரும் 2 வருஷத்துல. 4 வருஷத்துக்கு ஒரு முறை செலவு பண்ணணும். செலவு பண்ணணும்னா வீடு நிலையாக இருந்தால் மட்டுமே வர்ணத்தை உங்களால் பூச முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. சித்திரம் வரைய முடியும். இந்த கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. வந்து நின்னுட்டு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த கருத்து, இந்த பக்கம் பேசுற 2 பேரும் கருத்து போயிட்டாங்க. ஆமா, கருத்து போயிட்டாங்களா? தங்கச்சி பாத்தீங்கன்னா அப்படியே நமிதா கலரு. என்ன பண்றது? அங்கேருந்து வந்து சனம் செட்டி மாதிரி அர்த்தம் இல்லாம பேசுது. அதுல மறைந்திருந்து பார்க்க வேண்டுமா? நானே எங்க மரியாதைக்குரிய மாமா அவர்கள் உனக்கு ஆசீர்வாதம் செய்து அரங்க தலைவர் உனக்கு மாலை போடுறப்ப நான் மனசார சொன்னேன், அடுத்த பௌர்ணமிக்கு வர்றதுக்குள்ளையாவது ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். கிடைச்சிருச்சா? மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க. ஆனாலும் நீ இப்படி பாடுனீன்னா ஓடி விடுவார். கொஞ்சம் டவுன் பண்ணி பாடுமா. அது அந்த மாப்பிள்ளைய பார்த்து பாடுது. நீ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அவன் என்ன நினைப்பான்? சிட்டுக்குருவியை போய் ஒரு பெரிய குருவி வந்து பாடலாமா? இல்ல அவன் என்ன நினைப்பான்? கல்யாணம் பண்ணது என்ன முத்தம் கொடுக்குறது சிட்டுக்குருவியா? அது கூட பரவாயில்லைங்க. இத்தனை வருஷம் சிவனேன்னு இருந்த நடுவரை பார்த்து நீங்க என்னோட வந்து இந்த பாடலில் இணையுங்கள், இந்த பாடலில் இணையுங்கள். என்னால முடியுமா? வயசாகி போச்சு. எந்த வயசுல? அதோட விட்டா பரவாயில்ல. அதுக்கு அடுத்த பாட்டு கரெக்டா ஜாயின் பண்ணி சொல்லுது, அந்த நேரம் பார்த்து உங்கள் மனைவி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? என்னங்க இது? வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்? உங்களுடைய இசை வேணும். நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு பாடல் என்பதற்கு இசை வேண்டும், இசை மெருகூட்ட வேண்டும். ஆனால் இசை என்பது ரசிக்க வைக்கும், ஆனால் கருத்து என்பது வாழ வைக்கும். ரசிக்க வைக்கணுமா வாழ வைக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ரசிக்க வைக்கணுமா வாழ வைக்கணுமா? ரசிப்பு என்பது சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுங்க. ஆனா சிரிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது. அந்த சிரிப்பு என்பதை வாழ்நாள் முழுவதும் நமக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் கவிஞர்கள் தந்த அந்த வரிகளை நம் வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த மேடையில் பாடி ஒரு 5-6 மாசம் பாடாமலே விட்ட பாட்டு. யோசிச்சு பாருங்க, சிரிப்புனா எப்படி இருக்கணும். அழகாக எங்கள் வாலிப கவிஞன் வாலி ஐயா கொடுத்தார். 3 தலைமுறைகளுக்கும்
வாலிப கவிஞனாகவே வாழ்ந்து மறைந்த எங்கள் திருச்சியின் வாலி ஐயா சொன்னா, சிரிக்கணும், அந்த சிரிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா, அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரியவங்க வந்திருக்கீங்கல்ல, ஒரு 4-5 பேர் வந்து நின்று பார்த்து சிரிச்சாங்களே, என்ன அர்த்தம்? அவர்கள் உதட்டில் இருந்து சிரிக்கவில்லை, மனதில் இருந்து சிரித்தார்கள். சிரிப்புன்னா உதட்ட பார்த்து சிரிக்கிறது சிரிப்பா? பல்லு சிரிக்கிறது சிரிப்பா? அது சிரிப்பல்ல, கண்ணு சிரிக்கணுங்க. அந்த கண்கள்ல தான் உண்மை தெரியும். நீ உண்மையா சிரிக்கிறியா பொய்யா சிரிக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் பார்த்து சிரிக்க பயப்படுறாங்க. என்ன காரணம்? 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க பயம். 15 ரூபாய்க்கு இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒன்று வச்சுக்க, 10 ரூபா ஆனாலும் சரி, 15 ரூபா ஆனாலும் சரி, 20 ரூபா ஆனாலும் பட்டிமன்ற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டீ வாங்கி தர வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் நம்ம அண்ணன் கணேசனுக்கு, நமது மணப்பாறை மரியாதைக்குரிய அண்ணனுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அண்ணன் திருக்காரவாசல் வேலாயுதம். இது எங்கிருந்து வரும்? 3 பேருக்கு நல்லா ஒரு முறை கை தட்டுங்க. இது எங்கிருந்து வரும்? வெறும் ரசனை மட்டும் இருக்கும்போது அடுத்த பௌர்ணமியிலேருந்து டீ வாங்கி தர முடியலன்னா மேடையில் இருக்கிற கலைஞர்களுக்கு நன்கொடையாக ஆளுக்கு 500 ரூபா கூட கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கிப்பாங்க. அவர்கள் 500 ரூபா நமக்கு பெருசு இல்லை. வேண்டாம். இந்த 7 மணி நேரமும் 8 மணி நேரமும் அமர்ந்து இந்த செந்தமிழை கேட்குறாங்க இல்லையா, இதுதாங்க பெருசு. அந்த சிரிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, அப்படி இருக்கணும் பாட்டு. இப்படி இருக்கணும் பாட்டுனா, இப்படி இருக்கணும் நடுவர் அவர்களே. ஆமா, அது போனா போயிட்டு போது, அந்த சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு போச்சு. ஆமா, போனா போயிட்டு போகுது. மரியாதைக்குரிய ஐயா பாஸ்கர் ஐயா அவர்கள் உண்மையிலேயே ஒரு பிறவி கலைஞர். உண்மையிலேயே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். உண்மையிலேயே பட்டிமன்ற மேடைகளில் எதிரே சிறப்பாக பேசுபவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எல்லாம் எதிரே பேசுபவர்கள் சிறப்பாக பேசினால் பார்த்து மகிழ்ந்து கைத்தட்டக்கூடியவர்கள் நாங்கள். உண்மையிலே அவரை பார்த்து அவ்வளோ பெருமையா இருந்ததில்ல. ஆனால் ஒரு 3 செய்தி சொல்லிட்டு போனார். ஒரே ஒரு இசை, அந்த இசை கடலோரத்தில் இருக்கிற ஒரு இசையை கொடுத்து, இந்த இசை பாடுனா யாருன்னு தெரியும்னா அது கடலோரத்தில் உள்ளவங்க. அடுத்து ஒரு இசையை கொடுத்தார், தன்னான தானே நீங்க சொன்ன மாதிரி, அது விவசாயத்தை குறிக்கும். அடுத்து ஒரு இசையை சொன்னார், அது தாலாட்டு. இது 3 இசை இருந்தா போதும், இதுக்கு எதுக்கு வரின்னு கேட்டார். இப்ப நான் கேட்கிறேன், அந்த 3 எங்க இருக்காங்கங்கிறத உணர்த்துனுச்சு, ரைட்டு. ஆனா அந்த மீன் பிடிக்க போற அந்த தொழிலாளி நித்தம் 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 அந்த கடலிலே படுகின்ற வேதனையை வெறும் இசையோடு சொல்லி கொண்டிருந்தால் போதுமா? அந்த வரி சொன்னிச்சா இல்லையா? கடல் நீர் நடுவே பயணம் போனார் குடிநீர் தருபவர் யாரோ, கடல் நீர் நடுவே பயணம் போனார் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் நடு கடல்ல, கட்டின மனைவியும் தொட்டில் பிள்ளையும் இங்கே இருக்கிறது. போனவரின் வாழ்க்கை வந்தால்தான் நிச்சயம், வரவில்லை என்றால் என்ன என்பதை சொன்னது கவிதை நடுவர் அவர்களே. கடல் நிறைய தண்ணி இருக்கு, ஆனால் தாகத்துக்கு அள்ளி அந்த மீனவனால் ஒரு சொட்டு தண்ணியை குடிக்க முடியாது என்று சொன்னால் அந்த மீனவன் படுகின்ற வலியை சொல்ல வேண்டும், அது வார்த்தை. உழவுக்கு பாட்டு சொன்னாங்கன்னாங்க, உழவனுக்கு நீங்க வெறும் ஏத்த இறக்கிறதுக்கு தந்தான தான நன்னே தந்தான தான நன்னே சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா போதுமா? தந்தான தான நன்னே பாடிட்டா போதுமா? நான் கேட்குறேங்க, இன்றைக்கு ஒரு தேசம் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லிட்டு இருக்கு, என் ஊர்ல நான் அணைய கட்டுவோம், உன்னால என்னடா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில திருத்துறைப்பூண்டியில் இருந்து நெல்லுக்காகவே விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால், திருத்துறைப்பூண்டியில் இருந்து வருகை தந்த 4 விவசாயிகள் ஒரு டீ கடை வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. நிலமெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு கிடக்கையா, என்ன பண்றதுன்னே தெரியலையா. ஒவ்வொரு விவசாயிக்கும் வயது 60, வயது 70, ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய வயசு, ஓய்வாக படுத்துறங்க வேண்டிய வயசு. ஆனால் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிற நிலத்தை பார்த்து வைத்தறிச்சலோட சொல்றாங்க, அவனும் அணைய கட்டி விட்டானா, இந்த வானமும் நம்ம பூமியை பார்க்கலன்னா புள்ளக்குட்டியெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும்னு சொல்றாங்களே. அந்த விவசாயியை எங்களுடைய கவிதை வரி என்ன சொன்னிச்சு தெரியுமா? கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி
நீங்க யோசிச்சு பாருங்கள், விவசாயியின் வறுமையை சொன்னது வரி. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தால்தான் டெல்டா விவசாயி பிழைப்பார். எதிரிலே இருக்கிற உங்களின் பல முகங்களை பார்க்கிறேன். ஒரு சோகம் இருக்கிறது. குருவையும் பிழைக்கவில்லை, சம்பாவும் தலைக்கவில்லை. ஆனால் சம்பாதித்து கொண்டிருக்கிற எவரும் இதை பற்றி கவலையே படவில்லை. அதுக்கு நடுவுல ஒரு வரி, அதனால தான் சொன்னா, குருவைக்கும் சம்பாவுக்கும் நடுவிலே நடக்கக்கூடிய தாளடியையும் செய்ய முடியாமல் தள்ளாடி நிற்கிறது இந்த ஏழை விவசாயி. அதனாலதான் சொன்னா, இந்த உலகத்தில் உன்னை ஆளுகிறவன் ஒரே ஒருவன் தான். எந்த உலகம் ஏரின் பின்னால் போகிறதோ அந்த உலகம்தான் நிற்கும். அதுக்கு தான் சொன்னா, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி தான். இன்னைக்கு எவனும் அதை பத்தி கவலைப்படல. யோசிச்சு பாருங்களேன், இந்த வேதனையை எது சொல்ல முடியும்? இசை சொல்லுமா? வரி தானங்க சொல்லும், வாழ்க்கை தானங்க சொல்லும். நேத்து ஒரு தொலைக்காட்சியில, விவசாய தொலைக்காட்சியில அந்த விவசாயி பேசிட்டு இருக்காரு. அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டே வந்தவர், நான் ஒரு பட்டதாரி இன்ஜினியர். மாலையில 6:30 மணிக்கு ஒரு டிவியில போடுவாங்க, டிவி பேரை சொல்ல விரும்பல. அந்த விவசாயி சொல்றாரு, நான் ஒரு பட்டதாரி இன்ஜினியர், நான் ஒரு இன்ஜினியரா இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அப்பா பார்த்த விவசாயத்துக்கு நான் வந்துட்டேன். ஒரே ஒரு வருத்தம் இப்போ வரைக்கும் என்ன தெரியுமா? நான் வேட்டியை கட்டிக்கிட்டு வயல்ல இறங்கி உழவு நடுறதுல, உழவு வேலை பார்க்கறதுலாம் எனக்கு வருத்தம் இல்லை. ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்னா, எந்தெந்த பொருளையோ கண்டுபிடிச்சு உடம்பு கெட்டு போற பொருளுக்கெல்லாம் அவன் விளை வைக்கிறான். 6 மாசம் உழைச்சு உழைக்கிற எங்க நெல்லுக்கு நாங்க விளைவிக்க முடியலையேன்னு சொன்னார்ல, இவ்வளவு பெரிய வார்த்தை. இதை எது சொல்லும்? வரிதானங்க சொல்லும். இசை சொல்ல முடியுமா? அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் ஐயா, தாலாட்டு தாய் இங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஆறாரோ ஆறிராரோ ராராரோ ராரிராரோ சொன்னா ஆமா. உண்மையிலே ஐயா ஒரு பிறவி கலைஞன், அப்படியே மாற்றி விட்டார். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு யாரும் ஆறாராவும் சொல்லல, ஆறிராவும் சொல்லல, தொட்டியில தூக்கி பிள்ளைய போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா அந்த தாயை பாராட்டணும்னா வரி தானங்க வந்து நிற்கும். அந்த தாயை பாராட்டணும்னா ஒரு வரி வந்து நிற்கும். 40 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த வரியை கேட்டு கெட்டு போன புள்ள கூட அம்மா கிட்ட போய் அம்மா மன்னிச்சிடுன்னு ஒரு புள்ள சொல்லுதுன்னா இந்த வரிக்கு நிகர் வரி கிடையாது. மணிமாளிகை இருந்தா என்னம்மா, மாடகோபுரம் இருந்தாம்மா, உன் மடி போதும்மா, உன் சேலை கிழிஞ்சிருந்தா எனக்கு என்னம்மா, உன் சேலை பழசா இருந்தா எனக்கு என்னம்மா, உன் சேலை கஞ்சி போடாததா இருந்தா எனக்கு என்ன, உன் மடியை கொடு, இந்த மடியில தானே படுத்து தவழ்ந்தேன்னு சொல்றால, அந்த வரிக்கு ஈடாக இசை தர முடியும்? உலகத்திலேயே துறவியால் கூட துறக்க முடியாத உறவு தாய். அந்த சிந்தனையை தூண்டுகிற எந்த பாட்டுமே எல்லா மகனையும் அழுவைக்கும். 3 தினங்களுக்கு முன்பு நமது நாகையின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு அடிக்கோடிட்ட செய்தி, அந்த அம்மாவுக்கு வயசு 103 வயசுல அம்மா இறந்து போயிட்டாங்க. தங்கை பாடியதை போல இளையராஜா பாடிய தாயின் பற்று மிக்க ஒரு பாட்டு அங்கே இசைக்கப்படுகிறது. 2 நாள் அவர் அந்த பூத உடலோடு இருந்தார். சுடுகாட்டுக்கு போகிற பொழுது அம்மாவை பற்றி அந்த பாட்டை இசையில் வாசிக்கிறார்கள். நண்பர்களே, அவருக்கே வயது இப்பொழுது 65, 103 வயதில் அம்மா இறந்திருக்காங்க. இந்த வரியை கேட்ட அடுத்த நொடி அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், ஒரு தாயின் உறவை தமிழ் வார்த்தையில் சொன்னால்தான் அதிலே உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லும் போது தானங்க அந்த வலிமை வரும், அந்த வலிமை வரும். ஒண்ணு வேணா, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்கம்மா இருக்கேன்னு, ஹாஸ்டலில் இருக்கேன்னுச்சு. ஹாஸ்டல்லேருந்து தான் ஸ்கூலுக்கு வர்றேன்னுச்சு. ஹாஸ்டல்லேருந்து ஸ்கூலுக்கு வர உன்னை ஹாஸ்டலில் கொண்டு வந்து யார் சேர்த்தா? ஏன்னா அது தாய் தகப்பன் இல்லாத ஹாஸ்டல், தாய் தகப்பன் முடியாமல் கொண்டு வந்து சேர்க்குற ஹாஸ்டல். ஏமா உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க, உன்னை யார் கொண்டு வந்து இங்கே விட்டான்னு கேட்டேன். எங்கள் அம்மா கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னுச்சு. சரி, அம்மா அப்பப்போ வந்து பார்த்துப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை, அம்மா வர்றேன்னு சொன்னாங்க, நான் தான் வரவேணான்னு சொல்லிட்டேன். அம்மா வரேன்னு சொன்னாங்க, நான் வரவேணான்னு சொல்லிட்டேன்.
ஏன் பாப்பா அம்மா வர்றேன்னு உங்களை போய் நீ வர வேணான்னு சொன்னேன், அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போவாங்கல்லடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை சொன்னது, சித்தர் மீது ஆணையாக அந்த குழந்தை சொன்ன உண்மை ஒன்றும் இல்லை. அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வேற கல்யாணம் பண்ணினோன்னே என்னைய அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க வீட்டோட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அம்மா கொண்டு வந்து என்னை ஹாஸ்டலில் விட்டாங்க. ஹாஸ்டலுக்கும் அவங்க என்னை அடிக்கடி வந்து பார்க்கக்கூடாதுன்னு அம்மாவை தொல்லை பண்ணுவார். அப்போ அம்மாவை தொல்லை பண்ணுறது ஏன்னு தான் இங்கே எனக்கு ஹாஸ்டலில் நல்லா அம்மா பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, நீ வராதம்மான்னு சொல்லிட்டேன். நன்றாக யோசித்து பாருங்கள். மகாபாரதத்திலே ஒரு பீஷ்மர் யாருக்காக, மகாபாரதத்திலே ஒரு பீஷ்மர் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று, தனக்கு திருமணம் நடந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் போய்விடும் என்று அவள் சத்தியம் வாங்கியதற்காக திருமணமே செய்து கொள்ளாத ஒரு பீஷ்மரை மகாபாரதத்தில் பார்த்தோம். ஆனால் தன் அம்மா தன்னை வந்து பார்த்தால் அவளது வாழ்க்கை வீணாகி விடுமோ என்று ஒரு 7வது படிக்கிற பிள்ளைக்கு இருந்துச்சுல அந்த உணர்வு. இதை உணர்வா நான் பார்க்கல. அன்னைக்கு நைட் வந்து படுக்கும்போது ஒரே ஒரு பாட்டு மனசுல ஓடிச்சு. இந்த கதையும் அந்த பாட்டும் ஒன்னா வருதுன்னா இன்றைக்கும் பல இடங்களில் நடக்கிற நிகழ்வுகளை வரிகள் தான் கொண்டு வந்து இணைக்குது. இவ்வளவு வலி. இந்த வலிகளை இந்த பாட்டு நானும் சென்று காவடி எழுதுனது இலக்கணப்படி 3 அடி தான் சிந்தடின்னு சொல்றது. ஆனால் இந்த சிந்தடி பாட்டை இளையராஜா கொண்டு போய் வச்ச இடம் தெரியுமா, ஹிந்தோலம்னு ஒரு ராகம். அந்த ஹிந்தோலம் ராகம் எதுக்குடான்னா வாழ்க்கையில் தன்னுடைய அசையும் அனுபவங்களை கொண்டு போய் சொல்ற ராகம் சிந்து பைரவி ஹிந்தோலம். அந்த ஹிந்தோலம் ராகத்துல இந்த 400 சிந்து பாட்டை கொண்டு போய் வச்சார். ஏன் சொல்லுகிற பொழுது இலக்கணப்படி 3, ஆனால் சொல்லுகிற செய்தி சோகமாகவும் இருக்கும். இவ்வளவு நீங்க அந்த கேட்கும் போதே நமக்கு மனசு எப்படிங்க இந்த இடத்துல அந்த வரி வந்து நின்னுச்சா, அதுல அந்த படத்தோட கதையே சிந்தனையா வைரமுத்து வச்சா. என் மீது எப்போது தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேனே, அவ்வளவுதான் சிந்து படமே. எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய வாழ்க்கை. அதை சொன்னது எதுங்க, எங்களுடைய வரிகள் தான் சொன்னிச்சே தவிர இசையால வந்து சொல்ல முடியாது. இந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைச்சது. ஆமா, நீங்க ஒரு பெண் பிள்ளை எப்பவுமே பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தா உலகமே கொண்டாடும், வீட்டுல உள்ளவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு பகுதியில மட்டும், ஒரு காலகட்டத்தில் மட்டும் பெண் குழந்தை பிறந்தா நெல்மணி உயிரை வளர்க்கும் என்று சொன்னால் அந்த நெல்மணியே பல உயிர்களை கொன்றது இல்லையா. நெல்லு உயிரை வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறந்த பிள்ளைகளினுடைய உயிரை கொன்றதுல சில காலங்களுக்கு முன்பு. ஆனால் அந்த குழந்தைய கொன்னுடணும்னு நினைச்ச தகப்பனுக்கு கைகால் முடியாமல் கிடக்கிற காலகட்டத்தில் கூட அந்த பொம்பளை பிள்ளை தானங்க கழுவி குளிப்பாட்டி அந்த அப்பாவை பார்த்துக்குது. அதுல ஒரு காட்சி வரும் பாருங்க, கருத்தம்மா படத்துல. அவரை அந்த பொண்ணு குளிப்பாட்டிட்டு இருக்கோம். அவரை குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது இடுப்புல உள்ள அந்த துணியெல்லாம் விலக்கி விட்டு அந்த பெண் குழந்தை குளிப்பாட்டும். ஒரு தகப்பனை குளிப்பாட்டக்கூடிய தகுதி பிறந்ததிலிருந்து தாய்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் உண்டு. அதன் பிறகு கட்டிய மனைவி, அதன் பிறகு பெத்த மகளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை அந்த பிள்ளை குளிப்பாட்டும். சுத்தி நிக்கிற அந்த தெரு குட்டி பசங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போட வேண்டியது தெரியுமா, பொம்பளை புள்ள மட்டும்தான் செய்யும். அப்ப அந்த பசங்க அந்த ஓலையை விலக்கி விட்டுட்டு அவரை பார்த்து அம்மனை குண்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம சொல்லும் போது இந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கும், ஆனா அவ்வளவு வலி நிறைந்த வார்த்தை. அப்படி சொன்ன உடனே இவ எல்லா பிள்ளைகளையும் விரட்டி விட்டுட்டு அப்பாவை குளிப்பாட்டி பார்த்துப்பா. அப்படிப்பட்ட பெண் திருமணமாகி போறப்ப எல்லாத்தையும் விட்டு போறது எனக்கு பெருசு இல்ல, இந்த அப்பனை விட்டுட்டு போகணுமேனு அழுவல்ல. அந்த வரியை எதுங்க சொல்ல முடியும்? ஒவ்வொரு தகப்பனுக்கும் அந்த தகப்பன் அப்படி இருந்தார். ஆனா கடைசி காலத்துல உணர்ந்து பார்த்தார். பொதுவா தகப்பன்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா செல்லம், பாசம். அப்பா அழுவ மாட்டார். எப்ப அழுவார் தெரியுமா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்ப்பார், ஜாதகம் பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். 10 பவுன் போடுவார், 50 பவுன் போடுவார். எல்லாம் போட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது கூட, திருமணம் செய்து கொடுக்கிற போது தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்து 90 பூசி நலுங்கு வச்சு நல்லது கெட்டது பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பெண் பரிசு விழா போட்டு வெளியில போறப்ப அப்பாட்ட காலில் விழுந்த 90 பூசிக்கமான்னு சொல்றப்ப அதுவரை கம்பீரமாக இருந்த மனுஷன், ஊர் முழுக்க பத்திரிக்கை வச்ச மனுஷன், உறவெல்லாம் கூட்டிய மனிதன், பந்தக்கால் நட்ட மனுஷன், பொண்ணுக்கு 90 பூசிவிட வருகிற பொழுது திருநீரை எடுத்து மகளின் நெற்றியில் வைக்கிற போது மகளை கட்டிக்கொண்டு அழுகிற தகப்பன்கள் தான் இந்த நாட்டில் அதிகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது அப்பான்னா அதை தாண்டி ஒரு மனுஷன் இருக்காது. யாரு தெரியுமா? அப்பா 90 பூசிட்டு விட்டுருவார். அப்ப
வந்து ஜம்பமா ஒரு உறவு பேசும். எந்த உறவு தெரியுமா? இந்த அண்ணங்கிற உறவு தான். வந்து நின்று பேசும். என்ன பெருசா அழுகுறீங்க எல்லாம்? கல்யாணம்னு பண்ணி தானே வைக்கணும். பொண்ணுன்னு பிறந்தா இன்னொரு விட்டு கொடுக்க தானே போறோம் அப்படின்னு பேசுற அண்ணன் உறவு. எங்க போற? இங்க இருக்கிற வெளிப்பாடு இங்க தானே போற. இங்க இருக்கிற பொய்யும் இருக்கு, இங்க இருக்கிற வேளாங்கண்ணிக்குன்னு சொல்ற அண்ணன் 3 நாள் அந்த திருமணம் முடிஞ்சு முதல் நாள் மருவங்க நடக்கும். சொந்த ஜோலி நான் சிந்து நல்லா கேட்டுக்க. உன் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து நின்று கட்டி பிடிச்சி அழுவோம். உடனே கொஞ்சம் கஷ்டம்தான், கட்டி பிடிச்சி அழுவோம். எல்லாம் செல்லிச்சுட்டு 2வது நாள் அம்மாவும் அப்பாவும் அழுவாங்க. பார்த்து வளர்த்த நடி, போன நடி, பத்திரமா இருடி அப்படின்னு. அதுல அம்மா வந்து சொல்லும், எங்க இந்த பிள்ளைக்கு நகையை போட்டுருக்கேன், ஏட்டி 10 பவுன் போட்டிருக்கேன்டி, கடனை வாங்கி போட்டிருக்கேன், நிலத்தை வித்து போட்டிருக்கேன், இன்னும் பல்ல காமிச்சிட்டு எங்கேயாவது நின்று எங்கேயாவது தொலைச்சு விட்டு வந்துடாதடி அப்படின்னு அம்மா சொல்லும். அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? மாப்பிள்ள என் புள்ள பத்திரம், நகை பத்திரம்னு அம்மா சொல்லும், புள்ள பத்திரம்னு அப்பா சொல்லுவார். ஆனா அந்த 3வது நாள் மருவங்கைக்கு அன்னைக்கு அண்ணங்காரனை உட்கார வச்சு தமிழ்நாட்டு மரபுப்படி இலை போட்டு சாப்பாடு போடுறப்ப 3வது நாள் மருவங்கையின் பொழுது அண்ணனை உட்கார வச்சு தலைவால இலை போட்டு சோறு போடுறப்ப, இன்னைக்கு தானே நான் உரிமையா உனக்கு போட முடியும், இதுக்கப்புறம் என் பிறந்த வீட்டு புகுந்த வீட்டுக்கு போனா இங்க நான் ஒரு விருந்தாளி மாதிரி தான் வர முடியும். ஒண்ணு தெரியுங்களா? பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இது அப்பா வீடு, திருமணமாகி போன பிறகு அது புருஷன் வீடு, கடைசி வரைக்கும் பெண்ணுக்கு வீடு என்பதே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா எல்லா வீட்லயும் நீங்க தான் இருக்கீங்க. நாங்க இருக்கோம், ஆனா அது எங்க வீடு இல்லையே. அங்க போனா அப்பா வீட்டுக்கு போறோம், இங்க வந்தா புருஷன் வீட்டுக்கு வரோம். இப்ப அண்ணனுக்கு சோறு போடுறப்ப சாதத்தை போட்டு அதில் அண்ணன் சாப்பிட உட்கார்கிற போது அண்ணனின் கண்களில் இருந்து வரும் கண்ணீர், சாதத்தில் உப்பு இருக்கிறதோ இல்லையோ அண்ணனின் கண்ணீரால் அந்த சாதம் வினையும். பாத்தீங்களா? அவ சொல்லுவான் அண்ணன், சரி சரி நான் அழுவல, நீ அழுவாத அப்படின்னு சொல்லி அந்த நிலப்படியை தாண்டி ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியில வச்சுட்டு அண்ணன் போயிட்டு வரட்டுமான்னு அந்த பிள்ளை கேட்கும். பத்தியா எவ்வளவு வலி. அணிவாள் மீச கொண்ட அண்ணன் உன்னை விட்டு புலிவாள் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, வாசப்படி கடக்கையிலே விரலைய தேச்சி பல்லப்பட்டி தாண்டி போட்டா பாதி உயிர் போச்சு. இதையெல்லாம் உங்களுடைய இசையால் நிரப்பிவிட முடியுமா? எல்லா உறவுகள்லையும் பெருசு எது தெரியுங்களா? அம்மாட்டேந்து வந்தோம், அக்கா தங்கச்சியா இருந்தோம், அண்ணன் தம்பிகளோட பழகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆணிச்சு. இப்ப இந்த குழந்தை குட்டி ஆகிற போது அந்த கட்டுன புருஷன் உடம்பு முடியாம படுத்திருக்கிற நிலைமையில எல்லாரும் சொல்லுவாங்க, ஜோக்குக்காக, காமெடிக்காக, நகைச்சுவைக்காக 1000 செய்திகள் மனைவிய கணவனை மனைவியும் திட்டுறது உண்டு. ஆனால் முடியாம அந்த புருஷன் படுத்து கிடக்கிற போது இந்த மனைவி என்ன பண்ணுவா தெரியுமா? செல்லமா வளர்ந்தவளா இருப்பா. 10 வேலைக்காரங்க வீட்டுல இருந்திருக்கலாம், ஆனால் கட்டிய கணவன் அப்படி படுக்கையில படுத்து இருக்கிற போது எல்லாம் இல்ல இந்த ஆடி மாதம் அம்பாள் கோயிலுக்கு வந்து அந்த அம்பாள்கிட்ட வந்து நின்று வேண்டுவா, என்னுடைய சொத்தை முழுக்க எடுத்துக்க, நான் போட்டிருக்கிற மாங்கல்யத்தை கூட உனக்கு போடுறேன், நான் மஞ்ச கைத்த கட்டிக்கிறேன், என் கட்டுன புருஷனை காவந்து பண்ணி கொடு தாயின்னு கேட்பார்ல, அதை வந்து உங்க இசையால கொடுக்க முடியாதுமா. ஒரு வரி கொடுப்பாங்க, அந்த வரி மட்டும்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்கும். அப்படின்னா இங்க யோசிச்சு பார்க்கிற பொழுது ஒரு பெண் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாங்க, ஆனால் கணவனுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது அந்த துன்பத்தை நினைச்சு அம்பாள்கிட்ட போய் கேட்பா பாருங்க. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. இந்த பாட்டில் ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை புள்ள கணவனுக்கு உடம்பு முடியலன்னு தாலி வர கட்டுச்சுல்ல, எந்த சினிமாலையாவது, எந்த வாழ்க்கையிலாவது, எந்த பயலாவது பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகலன்னு இந்த மனைவிக்கு காப்பாற்றுன்னு எந்த கடவுள்கிட்டையாவது பாடியிருக்கானா? பாட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் இது போனுச்சுன்னா இன்னொன்று ரெடி ஆகிடுங்க. உங்கள் பெருமையை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதை தான் சொல்கிறேன், உங்க பொறுமை நீங்களே புரிஞ்சா சரிதான். எவ்வளவு கொடுமை அது. ஆமா. ஆனால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே, இசை என்பது வேண்டும், இசை என்பது வேண்டும். ஆனால் எங்களுடைய உயிரோட்டமுள்ள வரிகள் மட்டும்தான் எத்தனை காலங்கள் கடந்தாலும் நிற்கும் என்று சொன்னால், கவியரசர் கண்ணதாசன் குறிப்பிட்டதை போல, அந்த பிள்ளை அழகா வந்து சிறையில் என மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவாலாம் சொன்னீங்க. ஆனால் அந்த வரிகள் எத்தனை காலம் கடந்தாலும் நிற்கும். நீங்க இன்னும் யோசிக்கிற பொழுது அவர் சொல்லுவார்,
கல்யாணம் பண்ண புதுசில் பொண்டாட்டி இருந்தாங்க, மாமியார் மாமனார் உறவுகள் எல்லாம் இருக்கு, அண்ணன் தம்பி உறவு இருக்கு. எங்க கோபாலன் நான் சொன்ன மாதிரி 12 பிள்ளைங்க இருக்கு. ஆனால் எல்லாரும் இருந்தும் கூட இன்னைக்கும் பல கிராமங்களில் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் பெருகி இருக்குன்னா என்ன காரணம்? ஒருவேளை சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. 10 பிள்ளைய பெத்து ஒரே பாத்திரத்துல 10 பிள்ளைக்கு சோத்தை உருட்டி கொடுத்த அந்த அப்பத்தாவுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்துறதுக்கு இன்னைக்கு முடியாத நிலைமையில, முடியாமல் இல்லை, செய்ய மனசில்லாத நிலைமையில பல குடும்பங்கள் இருக்குல்ல. அதுக்குத்தான் அன்னைக்கே கண்ணதாசன் சொன்னார், யாரையும் நம்பாதரா, நான் யாரையும் நம்பல, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஏழை விவசாயிகள் எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டாம். எத்தனை மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், எத்தனை தடுப்பு சுவர்கள் எடுக்கலாம், எத்தனை அணை வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் இயற்கை அன்னை நம்மை ஒருபோதும் விடமாட்டாள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக அன்னைக்கு சொன்னாங்க, தமிழனுக்கு என்னைக்குமே மனசாட்சி உண்டு, தமிழனுக்கு என்னைக்குமே மனசாட்சி உண்டு. அந்த மனசாட்சிக்காகத்தான் கொடுத்தார். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன சில மாநிலங்களாலே என்று யோசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கும் ஒரு விடியல் வரும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரை திறந்துவிட மறுத்தார்கள், இயற்கை பொத்துக்கொண்டு பெய்தது, தானாக திறந்து விட்டார்கள். அதுபோல் மீண்டும் இந்த தேசம் செழிக்கும், தமிழ்நாடு வளம் பெறும், டெல்டா மலரும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. நிறைவாக இந்த அணிக்கு உத்தரவாதமான வாதத்தை வைத்திருக்கிற தங்கை வேம்புபாலா அவர்களுக்கு நல்ல ஒரு முறை கை தட்டி, இல்லை இசைதான் என்று உங்கள் மனதை அசைய வைக்க வருகிறான் என்னுடைய அருமை தம்பி கிருஷ்ண